போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் வாகனங்களை நிறுத்தும் உரிமையாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வடக்கு மண்டல ஐஜி ஆஸ்ரா கார்க் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலையில் வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக திருக்கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறையின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் ஆஸ்ரா கார்க் தலைமையில் தீப திருவிழா பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறை துணைத் தலைவர் தேவராணி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் ஆஸ்ரா கார்க், கடந்த ஆண்டை போல திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு இந்த ஆண்டும் காவல்துறையின் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தீவிரமாக திட்டமிட்டு வருவதாகவும் 13ஆம் தேதி தீப திருவிழா, 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்கள், பௌர்ணமியை தொடர்ந்து 3 நாட்கள் அதிக அளவு பக்தர்களின் கூட்டம் இருக்கும் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு முழு வீச்சில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினர். பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த முறை திருவண்ணாமலையை சுற்றியுள்ள 9 சாலைகளில் 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்க உள்ளதாகவும் பக்தர்கள் தங்களது கார்களை பார்க்கிங் செய்ய ஏதுவாக இந்த முறை 75 முதல் 120 கார் பார்க்கிங் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களின் வசதிக்காக விரைவில் கார் பார்க்கிங் முகவரி மற்றும் கூகுள் லொகேஷன் அனைத்தும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் என்றும் அதனை பயன்படுத்தி பக்தர்கள் கார் பார்க்கிங் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதனை தவிர்த்து சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பார்க்கிங் செய்யும் உரிமையாளர்கள் மீது ஓட்டுநர்கள் மீதும் கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருவண்ணாமலை மாநகரம், மாடவீதி, கிரிவலப்பாதை உள்ளிட்ட இடங்களில் பக்தர்களை பாதுகாக்கும் வகையில் 1 கிலோமீட்டருக்கு 1 பறக்கும் படை வீதம், 14 கிலோமீட்டருக்கு 14 பறக்கும் படைகளும், மாட வீதிகளில் 4 பறக்கும் படைகளும் என மொத்தம் 18 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு ஒரு காவல் துணை ஆய்வாளர் தலைமையில் 5 காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவர் என்றும் புகார் ஏதேனும் பெறப்பட்டால் சம்பவ இடத்திற்கு பறக்கும் படையினர் சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு துரித ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், கிரிவல பாதை, மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 700 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். கிரிவல பாதையை இணைக்கும் 9 சாலைகளிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கிரிவலம் வரும் பக்தர்களை அச்சுறுத்தும் வகையில் எவரேனும் நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை பாயும் என்றும் எச்சரித்தார். ரோடு சைடு பார்க்கிங், ரிங் ரோடு ஆகட்டும், மெயின் ரோடு ஆகட்டும், வெள்ளார் ரோடு, திண்டிவனம் ரோடு, திருக்கோயிலூர் ரோடு, செங்கம் ரோடு, மக்களுக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு ஏற்பாடு ஆயிடுச்சு. கார் பார்க்கிங்கும் 120 பார்க்கிங் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கு. எங்கேயுமே அவங்களோட வண்டிகள் மெயின் ரோடில், ரோடு சைடில் பார்க் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு உங்கள் மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்.